இப்போது கத்திரிக்காய் சட்னி தோசைக்கு செய்ய போகிறேன். பாருங்கள் எப்படி செய்யலான்னு. கத்திரிக்காய் சட்னி எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது ஒரு 4 வரமிளகா போட்டுக்கலாம். அது வரமிளகாயை போட்டாச்சு. பூண்டு, சின்ன வெங்காயம், நல்லா வதங்கட்டும். பாருங்கள் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம கறிவேப்பிலை போடலாம், கத்திரிக்காயை போடலாம். பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கத்திரிக்காய் வதங்கணும். இது தோசைக்கு சூப்பராக இருக்கும். இப்போது இதோட தக்காளி 2 போட்டுக்கலாம். தக்காளி போட்டாச்சு. இதோட கொத்தமல்லி தழை, இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காயை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இதையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க நல்லா வதங்கிட்டுருக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். கத்திரிக்காய் சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுடலாம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுடலாம். அவ்வளோதான். அவ்வளோதான், இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டாச்சு. கத்திரிக்காய் சட்னி ரெடி. நைட் டின்னர் ஓவர். தோசை கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.